நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிலவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை. இன்று நவமி திதி. இன்று அதிகாலை 12:31 மணி வரைக்கும் அஷ்டமி, பின்பு இரவு 10:13 மணி வரைக்கும் நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று அதிகாலை 6 மணி வரைக்கும் அமிர்த யோகம், பின்பு இரவு 10:29 மணி வரைக்கும் சித்த யோகம், பின்பு மரண யோகம். நட்சத்திரம் இன்று இரவு 10:29 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாகம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. கரணம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:01. சூலம் இன்று மேற்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு 2லையும், புதன் 3லையும், சூரியன் செவ்வாய் 4லையும், சுக்கிரன் 5லையும், சந்திரன் 7லையும், கேது பகவான் 8லையும், சனி பகவான் வக்ர நிலையில 10லையும், குரு பகவான் வக்ர நிலையில 11லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க லட்சியங்களை பூர்த்தி செய்ய முடியும். உங்ககிட்ட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். கடினமான பணிகளையும் இன்னைக்கு நீங்க எளிதா செய்து முடிப்பீங்க. பணியிடத்துல உங்க பணியில நீங்க மிகப்பெரிய வெற்றியை காண்பீங்க. உங்க பணிகளை ஒழுங்கா செஞ்சு எல்லாரோடைய கவனத்தையும் நீங்க ஈர்ப்பீங்க. உங்க பணிகளுக்கு பாராட்டுகளும், சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா இருக்கும். பண வருமானம் அதிகரிக்கும். உங்க முதலீடு அதிக லாபத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க துடிப்போட செயல்படுவீங்க. ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இருக்காது. அடுத்தவங்களை சந்தேகப்படுறதை மட்டும் குறைச்சிக்க பாருங்க. குடும்பத்துல உள்ளவர்கள் யாரும் உங்களை புரிஞ்சுக்கலன்னு சிலர் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்துல நல்ல வருமானம் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளை பகச்சிக்காம அவங்க கிட்ட நட்போட பழக பாருங்க. மனசுக்கு விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகம் அமையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். நண்பர்களின் சந்திப்பு உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். தவறி போன சில பொருட்கள் பற்றிய விவரங்களை தெரிஞ்சுப்பீங்க. ஒப்பந்தம் சம்பந்தமான பணிகளால லாபகரமான சூழல் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பு அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமான நாளா இருக்கும். எந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகம் அமையும். உங்க முயற்சிகளில் வெற்றி பெற நீங்க தைரியத்தோடையும் உறுதியோடையும் இருப்பீங்க. பணியிடத்துல உங்க பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. உங்க பணிகளுக்கு பாராட்டுகளை பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால இருவருக்கும் இடையே
இடையே நல்லுறவு நீடிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க வங்கி இருப்பு கணிசமா உயரும். உங்க கையில் இருக்கும் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்யறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மன தைரியம் காரணமா இன்னைக்கு நீங்க முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. குடும்பத்துல உங்க கை ஓங்கும். நண்பர்களில் நல்லவர்கள் யாருங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. வியாபாரத்துல முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். பணியிடத்துல இழந்த செல்வாக்கு மீண்டும் பெறுவீங்க. பெண்கள் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவாங்க. உங்க மனசுல உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கண் பார்வைகள்ல சற்று கவனம் தேவைப்படும். வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். உடன் இருக்கவங்க கிட்ட தேவையில்லாத கருத்துக்கள் சொல்வதை குறைச்சிக்க பாருங்க. சேவை தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தேவையில்லாத சிந்தனைகளால சிலருக்கு சோர்வு உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாவே இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. எனக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சந்தன நிற ஆடைகள் அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான நாளா இன்றைய நாள் இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும். இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவர வணங்குறதால பாவங்கள் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளா இருக்க எல்லார்கிட்டையும் அனுசரித்து செல்ல பாருங்க. அதிக நன்மைகள் கிடைக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்க்க பாருங்க. பணியிடத்துல அதிக பணிகள் உங்களுக்கு காத்திருக்கும். திறமையா பணியாற்ற திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்க அகந்தையான போக்கின் காரணமா உங்க வாழ்க்கை துணையோட சற்று கூச்சல் குழப்பம் உண்டாக வாய்ப்பிருக்கு. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதால அகந்தையான போக்கு தவிர்த்து நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டு பண விஷயத்துல கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தலைவலி சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவைப்படும். உங்க பிடிவாத போக்க கொஞ்சம் மாத்திப்பீங்க. பிள்ளைகளால உங்க மதிப்பு கூடும். விலகி நின்றவர்கள் இன்னைக்கு விரும்பி வருவாங்க. உங்களால பயன் அடைஞ்சவங்க இப்ப உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். இன்னைக்கு உங்க செயல்பாடுகளில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளை தெரிஞ்சுப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. புத்தகம் தொடர்பான பணிகள்ல சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். வியாபாரத்துல முதலீடுகள் அதிகரிக்கும். தூரதேச பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் குறையும். சரியான நேரத்துக்கு உணவு உண்பது உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது. உங்க செயல்களின் தன்மைகள் அறிந்து செயல்படுவீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்க தேவைகள் பூர்த்தியாகும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் எதிர்ப்புகளை அறிவிங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தாமதங்கள் குறையும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும்
செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பு அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவர வணங்குறதால பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்துல நீங்க சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு ஒத்தி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. இனிமையான இசை கேட்கிறதாலையும் இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் மனமகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்கும். பணியிட சூழல் இன்னைக்கு அனுகூலமா இருக்க நீங்க எல்லார்கிட்டையும் அனுசரித்து செல்ல பாருங்க. பணியிடத்துல உங்க பணிகள் சுமூகமா நடக்க சக பணியாளர்களோட விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். குறைவான புரிந்துணர்வு காரணமா உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு நீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. அவங்க கிட்ட பேசும் சமயத்துல அமைதியாகவும் கட்டுப்பாடோடையும் பேசுறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு தாயின் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யும் சூழல் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முறையான தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கங்க. தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க பாருங்க. எந்த விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படாம அறிவுபூர்வமா முடிவெடுக்க பாருங்க. வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்காதீங்க. வியாபாரத்துல வேலையாட்களின் ஒத்துழைப்பு சற்று சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீங்க. உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். கல்வி தொடர்பான பணிகள்ல மேன்மையான சூழல் உண்டாகும். வெளிவட்டாரத்துல உங்க செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியில அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்க முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த இன்னல்கள் குறையும். உண்மையானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். கால்நடைகளால லாபம் அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளா இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னல்கள் குறையும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பா அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவர வணங்குறதால பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்க வளர்ச்சிக்கு சாதகமான நாளா இருக்கும். இன்னைக்கு உங்க செயல்கள் எல்லாமே சுமூகமா நடக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். உங்க விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. பணியிடத்துல உங்க திறமையை வெளிப்படுத்தி பணியாற்றுவீங்க. உங்க பணிகளுக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு மகிழ்ச்சிகரமா பொழுத கழிப்பீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. அவங்களோட நீங்க நேர்மையாவும் விசுவாசத்தோடையும் நடந்துப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை திருப்திகரமா இருக்கும். கணிசமான தொகையை நீங்க சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இல்லாம சிறப்பான ஆரோக்கியத்தை தக்க வச்சுப்பீங்க. ஆழ்ந்து யோசித்து உங்களோட பலம் மற்றும் பலவீனத்தை உணருவீங்க. சகோதர வகையில நன்மையான பலன்கள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. உங்க மனைவி உங்களுக்கு இன்னைக்கு பக்கபலமா இருப்பாங்க. வாகன ரீதியா சிலருக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும். மக்கள் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் சிலருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெண்கள் காதில் அணியும் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல மேன்மையான சூழல் உண்டாகும். தொலைபேசி வாயிலா மகிழ்ச்சியான செய்திகள்
சிலருக்கு கிடைக்கும். உங்க மனசுல இருக்கும் குழப்பங்கள் குறையும். சிறு தூர பயணங்களால சில மாற்றமான சூழல் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான நாளா இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான நாளா இன்றைய நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் குறையும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பு அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்களுக்கு சற்று மந்தமான பலன்களே கிடைக்கும். கடினமான சூழல் இருக்கும். நீங்க கட்டுப்பாடோடு இருக்க முயற்சி செய்யுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்க்க பாருங்க. பணியிடத்துல உங்க எதிர்காலம் குறித்த தேவையில்லாத பயம் காரணமா பதற்றத்தோட இருப்பீங்க. அமைதியாகவும் உற்சாகத்தோடையும் பணிகளை மேற்கொள்ள பாருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட உணர்ச்சி பூர்வமா நடந்துப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையேயான நல்லுறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறதால விட்டு கொடுத்து செல்வதும் அமைதியான போக்க கையாள்வதும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வீட்டு பராமரிப்புக்காக அதிகமா பணம் செலவு செய்வீங்க. பணம் சேமிக்கும் வாய்ப்பும் சற்று குறைந்திருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தாயின் உடல் நலத்துக்காக பணம் செலவு செய்வீங்க. இறை வழிபாடு மேற்கொள்வதால சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தடைகளை கண்டு நீங்க தளர மாட்டீங்க. தாய் வழி உறவினர்களோட மனஸ்தாபம் வந்து போக வாய்ப்பிருக்கு. புதிய வேலை சிலருக்கு கிடைக்கும். பயணங்களால ஆதாயம் உண்டாகும். வாகன வசதி சிலருக்கு பெருகும். வியாபாரத்துல வரவு கணிசமா உயரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. பத்திரம் தொடர்பான விஷயங்கள்ல லாபம் உண்டாகும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். உங்க மனசுல கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கணிப்பொறி சம்பந்தமான பணிகள்ல முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். தன வரவுகளில் இருந்த இழுபறிகள் சிலருக்கு குறையும். கூட்டு வியாபாரத்துல கூட்டாளிகளால ஒத்துழைப்பு கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல கருஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் திறமைகள் வெளிப்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இழுபறிகள் குறையும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பு அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்துல எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க நீங்க கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத எனக்கு தவிர்க்க பாருங்க. இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை கையாளும் சமயத்துல பொறுமை தேவைப்படும். உங்க சக பணியாளர்களால சில தொந்தரவுகளை நீங்க எதிர்கொள்வீங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட உணர்ச்சி பூர்வமா நடந்துப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறதால விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்ல வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக பணம் சம்பாதிக்க முடியாது. பண வரவு இருந்தாலும்
இருந்தாலும் தொடர்ந்து செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் சிலருக்கு உண்டாகும். இதனால பணம் சேமிக்கும் வாய்ப்பு சற்று குறைந்திருக்கும். முறையா திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறது நல்லது. குறித்த நேரத்துக்குள்ள உணவு உண்ண வேண்டியது அவசியம். தந்தை வழியில எதிர்பார்த்த உதவி சிலருக்கு கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாலை வேளையில குடும்பத்தோட தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களால சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்க செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளை சிலர் மேற்கொள்வீங்க. உடல் தோற்ற பொலிவு பற்றிய சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். பழைய நினைவுகளால அமைதியின்மைக்கான சூழ்நிலை உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க பாருங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளால உங்க மனசுல மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத விரைய செலவுகளால சில நெருக்கடியான சூழல் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மாற்றமான சூழல் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பா அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க இலக்குகள் அடைவதில் தாமதம் இருக்கும். அதனால உங்க இலக்குகளை சிறப்பா திட்டமிட வேண்டியது அவசியம். இன்னைக்கு சில மாற்றமான சூழல் உண்டாகும். எல்லாமே முழு அளவில் உங்களுக்கு நன்மை அளிக்காது. பணியிடத்துல உங்களுக்கான பணிகள் அதிகரித்திருக்கும். பணியிட சூழல் சவாலானதா இருக்கும். பக்குவமான மனநிலையில உங்க பணிகளை மேற்கொள்ள பாருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட சின்ன விஷயங்களையும் பெருசா எடுத்துப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க இந்த போக்க தவிர்க்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூடுதல் செலவுகள் இருக்கும். பண வரவை ஏற்படுத்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அனுகூலமா இருக்காது. பண இழப்புக்கான வாய்ப்புகள் சிலருக்கு இருக்கிறதால பண விஷயத்துல கவனம் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சளி இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்க பாருங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். தாய் வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவி சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துகிட்டா அந்யோன்யம் அதிகரிக்கும். மாலை வேலையில எதிர்பாராத செலவுகளால உங்க கையிருப்பு கரையும். வியாபாரத்துல லாபம் ஓரளவுக்கு எதிர்பார்த்தபடியே இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சிலருக்கு சாதகம் அமையும். நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்க மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்தோட கலந்துப்பீங்க. ரகசியமான செயல்பாடுகள் சிலருக்கு அதிகரிக்கும். மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமான நாளாவே இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் இடமாற்றங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருப்தியான நாளா இன்றைய நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் குறையும்.
இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பா அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினத்துல நடக்கும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். உங்க குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பணியிடத்துல சிறப்பா பணியாற்றுவீங்க. இருந்தாலும் மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பெயர் எடுக்க முயற்சி செய்யுங்க. உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கும் உற்சாகமான மனநிலை காரணமா அவங்களோட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பா இருக்கும். உங்க பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க தைரியமாகவும் உற்சாகத்தோடையும் இருப்பீங்க. இதனால உங்க ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். உங்க மனமும் உடலும் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமான பிரமுகர்களோட சிலருக்கு சந்திப்பு நிகழும். வெளியூர் பயணங்களால சிலருக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். பழைய கடனை தீர்க்க சிலருக்கு புதிய வழி பிறக்கும். வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளால நீங்க லாபம் அடைவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. இன்னைக்கு நீங்க செய்யும் தொழிலில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்த ஆசைகள் சிலருக்கு நிறைவேறும். உங்க மனசுல இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. வழக்கு தொடர்பான பணிகள்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நெருக்கமான நண்பர்களால அனுகூலமான பலன்கள் சிலருக்கு கிடைக்கும். வேளாண்மை சம்பந்தமான பணிகள்ல அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும். சமையல் தொடர்பான பணிகள்ல லாபம் அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. எனக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான நாளா இன்றைய நாள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பா அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும், அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினத்துல மகிழ்ச்சியான உற்சாகமான தருணங்கள் உங்களுக்கு காத்திருக்கும். உங்க சுய முயற்சியால இன்னைக்கு நீங்க வளர்ச்சி காண்பீங்க. இன்னைக்கு வெற்றி பெறணுங்கிற உறுதி உங்ககிட்ட இருக்கும். பணியிடத்துல உங்க பணியில நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்க உங்க பணிகளை திறமையா கையாள்வீங்க. உங்க வாழ்க்கை துணையோட உண்மையான அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வீங்க. இதனால இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு சிறப்பாகவே இருக்கும். உங்க சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க நம்பிக்கையான உணர்வு காரணமா உங்க ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். கடினமான பணிகளையும் இன்னைக்கு நீங்க எளிதா செய்து முடிப்பீங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்கள் வழியில குடும்பத்துல சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். சகோதரர்களுக்காக சில நேரங்களில் செலவு செய்ய நேரிடும். பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரம் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் வாரிசுகளின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். உலகியல் நடவடிக்கைகளால உங்க மனசுல மாற்றமான சூழல் உண்டாகும். உங்க முயற்சிக்கேற்ற பலன்களும் அதற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் சாதகம் அமையும். பலதரப்பட்ட சிந்தனைகளும்
குழப்பங்களிலிருந்து விடுதலையும் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல இருந்த நெருக்கடியான சூழல் குறையும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஆகாய நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஆதரவான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடிகள் குறையும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீ ராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பு அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவர வணங்குறதால பாவங்கள் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்துல எதிர்காலம் குறித்த கவலையும் பயமும் சிலருக்கு இருக்கும். இறை வழிபாடு மற்றும் தியானம் மேற்கொள்வதால சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்துல பணிகள் அதிகரித்திருக்கும். உங்க பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க முடியாம போகலாம். உங்க சக பணியாளர்களோட நல்லுறவு இருக்காது. உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திறமையா சவால்களை கையாள பாருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட நம்பிக்கையான மற்றும் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்துக்க பாருங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண பற்றாக்குறை சிலருக்கு இருக்கும். பண வரவு குறைந்திருக்கும். சிறந்த பலனுக்கான அதிகமா திட்டமிட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியமா இருக்க உணவு விஷயத்துல கட்டுப்பாடும் கவனமும் தேவைப்படும். கடந்த காலத்துல கிடைத்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தாம போயிட்டோங்கிற வருத்தம் சிலருக்கு இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்களின் உணர்வுகளை புரிஞ்சுப்பீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. வியாபாரத்துல லாபம் சற்று மந்தமா தான் இருக்கும். நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. பணப்புழக்கம் சிலருக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்க மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மனைவியோட சிறுதூர பயணங்களை சிலர் மேற்கொள்வீங்க. திருப்பணி சம்பந்தமான செயல்பாடுகளில் சிலர் ஆர்வத்தோட கலந்துப்பீங்க. சிலருக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களால ஆதாயம் உண்டாகும். பெரியவர்களின் ஆலோசனைகளால மன தெளிவு சிலருக்கு கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் நுணுக்கங்கள் அறிய முடியும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவு பிறக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீ ராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவர வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பு அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவர வணங்குறதால பாவங்கள் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய சூழல் உங்களுக்கு சுமூகமா அமைய விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க பாருங்க. அதிகமான சிந்தனையை தவிர்க்கிறது நல்லது. பணியிடத்துல உங்க மேலதிகாரிகளோட விரும்பத்தகாத சூழல் உண்டாக வாய்ப்பிருக்கு. அதனால பணியிடத்துல
சற்று விட்டு கொடுத்து செல்வதும் எச்சரிக்கையோடு இருந்துக்கிறதும் நல்லது. உங்க வாழ்க்கை துணையோட குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீங்க. அதை தவிர்த்து உற்சாகமா உங்களை வச்சுக்க முயற்சி செய்யுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பண இழப்பை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால உங்க பணத்தை கையாளும் சமயத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்துல கட்டுப்பாடும் கவனமும் தேவைப்படும். உங்க மனசுல இனம் புரியாத குழப்பத்துக்கு இடம் தராதீங்க. புதிய முயற்சிகளை நல்லா திட்டமிட்டு நிதானமா யோசிச்சு செய்யறது நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட தலையீடு காரணமா குடும்பத்துல குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அந்நிய நபர்களின் தலையிட்டு தவிர்க்கிறது நல்லது. எந்த விஷயத்திலையும் பொறுமை அவசியம் தேவைப்படும். வியாபாரத்துல பணியாளர்களோட அனுசரித்து செல்ல பாருங்க. குடும்ப விஷயங்களை நீங்களே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமா கிடைக்கும். கடன் தொடர்பான சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். சகோதரர்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்வது நல்லது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அஞ்ஞான சிந்தனைகளால உங்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும். எதிர்பாராத தனவரவுகள் சிலருக்கு கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பழுப்பு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் காலதாமதம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று நவமி. ஸ்ரீராமஜெயம் சொல்லி ஸ்ரீராமரை வழிபாடு செய்வதும் ஹனுமன் வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதோட சரஸ்வதி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பா அமையும். நவகிரகங்களில் முதன்மையான கடவுளான சூரிய பகவானை வணங்க உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு விரதம் இருந்து ஆதித்த ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்வதால சூரிய தோஷம் விலகும், இன்னல்கள் தீரும். காளி மற்றும் பைரவரை வணங்குறதால பாவங்கள் விலகும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்.